என்ன ராணிக்கா இந்த பக்கம்? சும்மா தாண்டி கடத்தர் வரைக்கும் போறேன். ஆமாக்கா, என்ன 4 நாளா ஊர்லயே ஆளை காணும். என் வீட்டுக்காரரு ஆபீஸ் விஷயமா 4 நாள் வெளியூர் போயிட்டாரடி. அப்போ நீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படிதானே? ஆமா போனேன். என்னத்த சொல்ல, அம்மா வீட்டில் அம்மா மட்டும் இருந்தா பரவாயில்ல, அண்ணன் மண்டா டீம்ல இருக்காங்க. அதனால என்னக்கா, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அம்மா கையில சமைக்கிற டேஸ்ட் இல்லட்டி. என்ன இவளுக்கு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காளுங்க? ஏய் சின்ன பொண்ணுங்க வாட்டி. எனக்கு 1000 வேலை இருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படியும் சோறு கறிய ஓசையிலே ஒப்பேத்திடுவேன். உனக்கு என்னடி வீட்டில் வேலை? நான் இருந்தா ஈஸியாக ஒப்பேத்திடுவேன். ஆனா என் மாமியார் ஒரு வாரமா வீட்டில் இருக்குல்ல, அதான். என்னடி இங்க வந்திருக்கு? உடம்பு சரியில்லையா, அதான் மகன் பார்த்துக்கிடுவான்னு மகன் கூட வந்திருக்கு. என் மக வீட்டில் போய் இருக்கலாம்ல. மகன் தானடி பார்க்கணும். மகன் எங்கக்கா பார்க்குறாரு, நாமெல்ல சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நான் இருந்தேன்னா ஒரு சிலிண்டரை எப்படியும் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒப்பேத்துவேன். ஆனால் என் மாமியார் வீட்டில் இருந்தால் ஒரு சிலிண்டரு ஒரே வாரத்தில் காலியாயிரும் போலக்கா. சமைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. கிச்சனை விட்டு வெளியில் வர டைமே இல்லைன்னா பாருங்களேன். கடவுள் இருக்காருடி, கடவுள் இருக்காரு. உங்க நாத்தாரு உங்க வீட்டுக்கு வந்தா தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு. நான் தாண்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ பாவம், உங்க அண்ணி தான். நான் ஒன்றும் ஓ நாத்தனார் மாதிரி கிடையாதுடி. எங்க அண்ணியோட கூட மாட நல்லா ஒத்தாசை பண்ணுவேனே. யார் கண்டா, நாங்க என்ன அங்க வந்து பார்க்கவா செஞ்சோம்? ஏக்கா உங்களுக்கு ஒரு சேதி தெரியுமாக்கா? ஒரு சேதி. நேத்து நயன்தாராக்கா வீட்டுக்கு பாயாசம் கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல, அந்த கிண்ணத்தை கொடுக்க போயிருந்தேன். ஆமா ஆமா, அவங்க மருமக திவ்யா எனக்கும் கொண்டாந்து பாயாசம் கொடுத்தாலே. எனக்கும் தான் கொடுத்தா. ஆனா நான்லாம் கிண்ணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டேப்பா. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. அடச்சி, நான் என்ன உன்ன மாதிரி வெக்கம் கட்டவன் நினைச்சியாட்டி? நான் திருப்பி கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சரி சரி, அது உன் சொந்த பிரச்சனை. அங்க என்னாச்சு அதை மட்டும் சொல்லு. சொல்லிட்டி. ஒரே வாந்தி சத்தம். யாரா இருக்குன்னு பார்த்தேன். நயன்தாராக்கா என்கிட்ட சத்தம் கொடுத்தாங்க. பார்த்தா வாந்தி எடுத்தது அவங்க மருமக. ஐயோ, அப்புறம் என்னாச்சுடி? அதான்க்கா, வேற என்னவா இருக்க போகுது? கல்யாணம் முடிச்ச புதுசு இல்ல, அப்போ அந்த வாந்தியா தான்க்கா இருக்கும். ஓ, காது கொடுத்து கேட்டேன் அஹா குவா குவா சத்தம். ஆனா அந்த புள்ள எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் புள்ள பத்துக்கணுங்க மாதிரி சொல்லிச்சுலாட்டி. ஒன்னும் தெரியலக்கா, ஆனா வாந்தி எடுத்தது உண்மைதான். அப்ப சரி, இன்னைக்கு நயன்தாராக்காட்ட ட்ரீட் கேட்ட வேண்டியதான். அதோ நயன்தாராக்காவே போறாங்களே. என்ன நயன்தாராக்கா, நாங்கெல்லாம் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏண்டி வயிற்றுல கிளப்புறீங்க? தெரியுது டீ, தெரியுது. என்னக்கா கூப்பிட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்க? வராட்டா கூட பரவாயில்ல, போய்கிட்டு இருங்க. அது சரி, என்ன சின்ன பொண்ணு, உன் வீட்டு பக்கம் உன் நாத்தனார் போற மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு, மாமியார் முதல் லட்டு, நாத்தனார் 2வது லட்டு. கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா? என்ன நயன்தாராக்கா, என் மாமியார் வந்து இருக்கிறதே எனக்கு கள்ளத்துக்கு போட்ட மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது என் தலையில இடி விழுந்த மாதிரிலாம் இருக்கு. உண்மை கசப்பா தாண்டி இருக்கும். ஆனா இப்பதான் விறுவிறுன்னு போறா, என்னன்னு தெரியல. அவ கிடக்கட்டும்க்கா. ஆமா, உங்க மருமக ஏதோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாவா பாப்பாத்தி சொல்றா. எக்கா, அந்த பாயாச கிண்ணத்தை திருப்பி கொடுக்க வரும்போது உங்க மருமக வாந்தி எடுத்தாலே, அத சொன்னேக்கா. அத ஏன் கேக்குறீங்க? அது நைட்டியம்மன் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பான் போல. கொஞ்சம் கூட அவளுக்கு ஒத்துக்கிடல. வாந்தி எடுத்துட்டு நல்லா கிறங்கி கிடந்தா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். நான் கூட ஏதோ குவா குவா சத்தமெல்லாம் நினைச்சேன். நைட்டு பிரியாணி சாப்பிடாதுன்னு சொன்னா கேட்டா தானே, டாக்டருக்கு வேற 500 ரூபா தெண்ட செலவு. நாங்க கூட உங்களுக்கு பேரனா பேத்திய பிறக்க போதுன்னு நினைச்சோம். இவளுக்கு வேற வயத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு சும்மா இருங்களேன் டீ. ஆமா, பித்த வாந்தியில குழந்தை பிறக்கத்தாக்கும். என்னடி சின்ன பொண்ணு, நயன்தாராக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஆமாண்டி, என் நாத்தனார் வந்திருக்கான்னு சொல்றதை கேட்டாலே கொஞ்சம் கிடுக்கிட்டு நடங்குது டீ. அவளுக்கு அவ பிரச்சனை டீ. அவகிட்ட போய் குழந்தைய பத்தி பேசுனா அவ என்ன நினைக்க போறா? எம்மா மருமகளே, எம்மா மருமகளே, அத்தை வந்திருக்கேன். வீட்டுல இருக்கக்கூடாது, இப்படி தெரு தெருவா அலைவியம்மா, தெருநாயட்டம். ஐயா அத்தை, அது இல்லத்த, இவங்க தான் இங்க வாவான்னு கூப்பிட்டாங்க, அதான் தந்தேன். எம்மா மருமகளே, அதான் நீ நேத்து கூட சொன்னிய என் அவ வந்தா நல்லா இருக்குன்னு. இன்னைக்கு வந்திருக்காமா, அதான் உன்னை தேடி வந்தேன். வந்ததும் அண்ணிய பார்க்கணும் அண்ணிய பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்காமா. வாமா வா. அப்படியா தே, நீங்க முன்னாலே போங்க, நான் அந்த பின்னாலே வரேன். ரொம்ப சந்தோஷம் தே. வீட்டுல மாமியார் வந்திருக்கா, நாத்தனார் வந்திருக்கா, வீட்டுல இருக்காளா இவ? வீதி வீதியா ஊர் ரொம்ப பேசுறதுக்கு அலையுதாளுவ. அவளுக்கு மாமியார் வீட்டுல இருந்தா தான் வீட்டு பக்கமே வருவாளுக போல. என்னடி சின்ன பொண்ணு, ஓ மாமியார் எல்லாரும் மாமியார் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் போல. சரி சரி போ, இனிமே நாத்தனார் எத்தனை நாள் இருக்க போறான்னு தெரியல, போடி போ. ஏக்கா, என் மாமியாருக்கு வேற வேலையே இல்லை. எம்மா மருமகளேன்னு சொல்லி சொல்லி என் உயிரை வாங்கி போடுதுக்கா. இதுக்கு உடம்பு வேற சரியாயிருச்சு, ஆனாலும் ஊருக்கு போக மாட்டேங்குது. இதுல அவ வேற வந்திருக்கா, அவ என்ன பாடுபடுத்த போறாளோ? அது எத்தனை நாளா தெரியலையேட்டி. சும்மா இருட்டி,
இன்னைக்கு போடுற போட்டில் அவன் இன்னைக்கே ஊரை காலி பண்ணதால இல்லையான்னு மட்டும் பாறேன். பார்த்துட்டு சண்டை கிண்ட போட்டுறாத. எம்மடியோ சண்டை கிட்ட போட்டால் போச்சு. என் மாமியார் என் கொண்டே திருப்பிடும். சோத்தில் அணியும் உப்பள்ளி போடணும், காப்பியில் சர்க்கரையே போடக்கூடாது, கேவலமாக சமைச்சு கொடுக்கணும். அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கே இருக்க முடியாமல் இந்த கேவலமாக சாப்பாட்டுக்கு நம்ம கேவல சாப்பாடே பரவாயில்லன்ட்டு இடத்த காலி பண்ணிடுவாக்கா. சமையல்லே அவளுக்கு டார்கெட் அடிக்கிற பாருங்க ரெண்டு பேர்த்தையும். தாய் மகளும் வீட்டில் ஒன்றாவ வந்து உட்காந்து உயிர் வாங்குறீங்க. இருங்க இன்னையோட உங்கள் சோழியை முடிக்கேன். பார்த்துட்டே ரொம்ப உப்பு போட்டுறத. அதிக உப்பு போட்டு நவலலைன்னா அவளுக்கு பேசாமல் பால் டையில் வச்சிருணுக்கா. அடி பாவி, கொலகாரியா மாறிடாதடி. ஆமாம், பின்ன 5-6 நாள் வந்து இருந்தாலுங்கன்னா கொலகாரியே தான் மாற வேண்டி இருக்கும். என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? நான் வர எங்க வீட்டுல 4 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். எங்க அண்ணி என்ன பண்ணுமோ? அதான் உசுரோட திருப்பி வந்துட்டீங்களாக்கா. அடுத்து போகும்போது 1 நாள் 2 நாளோட நிப்பாட்டிக்கோங்க. ஆனா எங்க அண்ணிலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரி, சாப்பாட்டுல உப்பு காரம் இனிப்பெல்லாம் சரியா இருந்துச்சா? நாள் சரியா தாண்டி இருந்துச்சு. 3வது நாள் ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. அப்போ ஓகே, 2 நாள் தாங்க உங்க வீட்டுல. சின்ன பொண்ணுகிட்டலாம் 1 நாளே தாங்க முடியாதுக்கா. இன்னைக்கே அவ வேலையை ஆரம்பிச்சா பாத்தீங்களா? நான்லாம் என் நாத்தனார் வந்தாருன்னா 1 வாரம் வச்சு அனுப்புவேன் தெரியுமாட்டி. கிழிச்சிங்க. போன மாசம் வரும்போது 1 மணி நேரத்துல உங்க நாத்தனாரு துண்டக்கான துணியக்கானு ஓடுறதை நானும் பார்த்தேன்க்கா. ஓஹோ, இந்த உலகம் நம்மளை உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்கு. சரிடி, அப்ப நான் வாரேன். ஆளாளுக்கு நாத்தனாரு மைனின்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நமக்கு எதுவுமே இல்லாத வரைக்கும் சந்தோஷம். யாரும் ஊருக்கு வந்துடாம இருந்தா நல்லது. என்ன நீ சமையலுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஆமா, நிறைய பாத்திரம் இருக்கு. கொஞ்சம் பாத்திரம் விளக்குறியா? ஐயா நீ, எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் பிடிக்காது பாத்துக்கோங்க. இந்த காபி போடுறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் பாக்கெட் வேற எடுத்துறேன் நீ. ஆமா, பால் பாக்கெட் எடுக்கிறது ரொம்ப பெரிய வேலை தான். இது எங்களுக்கு பண்ண தெரியாதாக்கும். ஐயய்ய, அதில் நானே பார்த்துக்கிறேன். இந்த வெளியில வத்தல் காய வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறியா? என்னம்மா மருமகளே, என் மகளை இங்க வச்சு என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்க? நாத்தனார் வந்தாருன்னா உட்கார வச்சு சாப்பாடு போடணுங்க புத்தி இல்லையா உனக்கு? ஐயோ அத்தை, நானா இந்த வேலையும் கொடுக்குற, அவளா வந்து தான் வேலை செய்யட்டுமான்னு கேட்டா. ஐயோ அம்மா, நான் வேற எந்த வேலையும் செய்யலமா. ஃப்ரிட்ஜ் திறந்து பால் பாக்கெட் வேணா எடுத்துறட்டான்னு கேட்டேம்மா. என்னம்மா நீ, உன் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் உன் அண்ணி இருக்கல, அவெல்லாம் பார்த்துப்பாமா. பால் பாக்கெட் எடுக்கிறது ரொம்ப பெரிய வேலை தாங்க அத்தை. அதாம்மா, அண்ணி வெளியில வத்தல் காயுது, அதை எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னடி சொல்ற? வெளியில வத்தல் காய்ஞ்சினா அவ போய் எடுத்துட்டு வருவா. வெயில் என்னமா அடிக்குது தெரியுமா? வா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம். சரி அண்ணி, அப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி. வெளியில நீ போனா மட்டும்தான் வெயில் அடிக்கும், நாங்க போனா அடிக்காது, அப்படிதானே? சரி போயிட்டு வாங்க. ஏண்டி வந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? கிச்சனுக்குள்ள ஏண்டி வந்த? அம்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மா. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, காபியே போடல. அதான் பால் பாக்கெட் எடுத்து கொடுத்து சிம்பாலிக்கே காபி போட சொல்லலாம்னு பார்த்தேன். நடக்காத போல தெரியுதே. அடியே, அவகிட்ட எப்படி வேலை வாங்கன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ வாங்க. அம்மா மருமகளே, நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காபி. 2 காபி போட்டு கொண்டு வாம்மா. என் மக வந்திருக்கால, அப்புறமா சமையல் வேலையை பாத்துக்க. ஐயோ அத்தை, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, நீங்க காஃபி குடிக்க மாட்டீங்கல்ல? எனக்கு எங்கடி சுகர் இருக்கு? அதுவா அத்தை, இப்பெல்லாம் 50 வயசுக்கு மேல எல்லாருக்குமே சுகர் இருக்கான், அதனால யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க, அதான் சொன்னேன். என்னமோ பண்ணி தொலை. என் மேல அக்கறை இருக்கு, எங்க பேர்ல காப்பி தர மாட்டேங்க. சரி, என் மகளுக்காவது ஒரு காப்பியை போட்டு எடுத்தா. சரிதா, இருங்க நான் எடுத்துட்டு வரேன். எப்படிமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? காபி கூட தர மாட்டேங்க. அடியே, அவளை எப்படி வேலை வாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் டி. இங்க வா, நீ உனக்கு தனியா சொல்லி தரேன். அடி பாவிகளா, ஒருத்தி வந்து உட்கார்ந்தாலே கிச்சனை விட்டு வெளியில வர முடியாது. 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காள்களே, இனிமே கிச்சன்லேயே நைட்டும் படுத்துற வேண்டியதான். நண்டு வறுக்க தெரியுமா? கோழி பொரிக்க தெரியுமா? ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா? ஞாயிறு மதியம் சமையல் உனது, விரும்பி நீ சமைத்திடுவாய். பாத்தியாடி, ஓசிலே எப்போ ஒப்பேத்துவ. இப்பதாண்டி எங்க அம்மா வந்தவிட்டு தான் கிச்சன் மாதிரி கரெக்டா வேலை நடக்குது. இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து எதையாவது வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வேலை இல்லாம முடிச்சிருவேன். யோ, உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு தானே வந்தாங்க, உடம்பு தான் சரியாயிடுச்சுல, ஊர் கிளம்ப சொல்லுயா. அது என்னது, 1 வாங்கினா 1 ஃப்ரீங்க மாதிரி உங்க அம்மா வந்தா பின்னாலே உங்க தங்கச்சி இப்போ வந்துடுறா. 2 பேர்த்தையும் எப்படி கவனிக்கிறதா? இது என்னப்பா சொன்ன மாதிரி இருக்கு? எங்க வீட்டுக்கு அம்மா தங்கச்சி வருவாங்கல்ல, டீ ஆக்கி போடுறதுக்கு என்னடி கஷ்டம்? நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுல போய் தின்னுட்டு வரல. நாங்கள்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்னா கிச்சன்லேயே எங்கள் அம்மா கூட வேலை பார்த்து துணி துவைக்கும் போது, பாத்திரம் விளக்கும் போது, வீடு க்ளீன் பண்ணும்போது எல்லா வேலையிலும் ஒத்தாசை இருப்போம். ஆனால் இங்கே அப்படியே நடக்குது. அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நான் இங்கே உட்காந்து மாங்குன்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சிலர் அப்படி இருப்பாங்க டீ. இப்ப என்ன டெய்லியுமா வீட்டுல சமைக்கிற? வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் இவ்வளவு நாள் நான் தானே பார்த்தேன். இப்போ 1 வாரம் தானே பாருடி, அதுக்கப்புறமா நான் தானே பார்க்க போறேன். ஓஹோ, எப்பவுமே என்ன பார்க்க விடலான்னு வேற ஐடியா இருக்கோ உங்களுக்கு? ஆமாம், உங்கள் தங்கச்சி எப்போ கிளம்ப போகிறா? வந்தால உங்கள் அம்மாவை பார்த்துட்டால, உடம்பு நல்லா தானே இருக்கு உங்கள் அம்மாவுக்கு? இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறாளா? ஒன்றும் கிடையாது, அடுத்த பஸ் பிடிச்சி ஏற்றி விட்ருங்க சரியா? ஏன்டி வந்தவளை நான் எப்படி போக சொல்ல முடியும்? யோ,
வந்து என் தங்கச்சி கதை சமயம் இது சம்மன் மட்டும் சொல்ல தெரியல, ஒழுங்கு மாதிரியே போக சொல்லு, கொன்னே விடுவேன். யாரடி கொன்றுவ? ம் ஒன்றை கொன்ன எனக்கு தானே நட்டம், உங்கள் அம்மையை தான் கொள்ளணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எம்மா மருமகளே, எம்மா மருமகளே, காப்பி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சும்மா, இன்னும் வரல காப்பி. இதை கொண்டு வரேன் த. ஏங்க இது என்ன ஹோட்டலா? அங்கே உட்காந்துட்டு ஒன்றுனா அவங்க ஆர்டர் போடுவாங்க, நான் கொண்டு போகிறதுக்கு. இப்போ ஒழுங்கு மாதிரியே வந்து அவளுக்கு கிளம்ப சொல்கிறேங்க. எப்படி சொல்லன்னு தெரியல டி. ஏம்மா தங்கச்சி நல்லா இருக்கியாமா? ஏதோ இருக்கேன். என்னத்த சொல்றது என் நிலைமைய? ஏமா இப்படி சொல்ற? என்னாச்சு, இதா பிரச்சனையா? பின்ன என்னன்னு, எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னா ஒண்ணா வந்தானே. உங்க அண்ணன் வீட்டுல தானே இருக்கு உங்க அம்மா, அடுத்த ஸ்டாப் தானே, நீ பஸ் ஏறி போன்னு என்ன பத்தி சொல்லிட்டாருனே, பஸ் ஏறி போன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னம்மா வந்துட்டல்ல? டேய் என்னடா பேசுற நீயே? தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? பிள்ளை வேணும்னு சொன்னா ஒன்னா கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போக வேண்டாமா? என்ன ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என்ன குறஞ்சா பேருவாரு? ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, நான் அதுக்காக பஸ்ல போயிட்டு பஸ்ல வரதா? பஸ்ல எம்பிட்டு கூட்டமா இருந்துச்சு தெரியுமா? அதான் நீயே சொல்கிறல்ல ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்குன்னு, அதான் அண்ணே லீவ் போட்டுக்க மாட்டாப்ல. அதான் உங்கள் ஊருக்கு தான் அடிக்கடி பஸ் இருக்கு, அடுத்த ஸ்டாப் தானே, அடுத்து கூட 4:45 ஒரு பஸ் இருக்கு. என்னங்க? ஆமா ஆமா, சாயங்காலம் 4:45 உங்க ஊருக்கு கூட ஒரு பஸ் இருக்குன்னு. பஸ் இருந்தா இருந்துட்டு போட்டுண்டா, இப்ப என்ன? இல்லைங்கத்த, அப்புறம் இருட்டிருச்சுன்னா அவ தானே தனியாக போக கஷ்டப்படுவா. எம்மா மருமவளே, எம்மா மருமவளே, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? இன்னைக்கெல்லாம் நான் அவளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இல்ல. அத்தை, அவள் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போக தானே வந்தா, பார்த்துட்டால பின்ன போக வேண்டியதானே. எம்மா மருமகளே, எம்மா மருமகளே, நல்லா போக விடுவேனே. என் மக என்ன பார்க்க வந்திருக்கா, அந்த மனுஷன் பைக்கில் கொண்டாந்து விட மாட்டாராம், பஸ்ஸில் போய் சொல்லிட்டாருல. இருக்கட்டும், என் மக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்தே வந்திருக்கா. இத்த பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் 10 தானே நட இருக்கு, நடந்து வர்றதுல என்ன கஷ்டம்? நான் என் மகளை என்னமா வீட்டில் வச்சு வளர்த்தேன் தெரியுமா? 10 நாள் அவர் நடக்க விட்டுட்டாருல. பேசாம என் மகளை ஒரு வாரம் இங்கே வச்சிருக்கேன், தன்னால வந்து என் மருமையன் கூட்டு போகும்போது தான் விடணும். அது வரைக்கும் அவளை நான் தான் நல்லா வச்சு பார்த்துக்கிட போறேன். என்னது ஒரு வாரமா? ஒரு வாரம் தான், ஒரு வாரம் தான். யோ, என்ன செய்வியோ ஏத்தி செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு 4:45 பஸ்ஸுக்கு உன் தங்கச்சி நீ ஏத்தி விடுத. ஏன் டீ, அந்த பக்கம் அம்மா ஒரு பக்கம், இந்த பக்கம் நீ ஒரு பக்கம், இப்ப தங்கச்சி வேற தலையை போட்டு உருட்டினா நான் என்ன டீ பண்ணுவேன்? ஏத்தே பஸ் தான் இப்போ பிரச்சனையாக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ தான் உங்கள் மவை இருக்காருல்ல, இவரை கொண்டு பைக்கில் ஒரு எட்டு விட்டுட்டு வர சொல்லிடலாம், அதனாலலாம் ஒன்றும் இல்லத்த. எம்மா மருமகளே, அதெல்லாம் கிடையாது, அவர் வந்து கூட்டிட்டு போறதுக்கு என் மவளை நான் விட்டவே மாட்டேம்மா. அடி பாவிங்களா, 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன வச்சு கும்மி அடிக்கிறதா பிளான் போட்டாளுக்க போல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.